கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சம்மிட் 2024 இஸ் ஹெல்ட் இன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட ஆனுவல் சம்மிட் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய தாவோஸ் அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் நடந்திருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்கு நமக்கு, சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2022 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கோட அந்த ரேங்கிங்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த ஸ்டேட் இன்க்ளூட் ஆகலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்த கேட்டகரியிலனா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில் எந்த ஸ்டேட் இன்க்ளூட் ஆகலை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் இன்க்ளூட் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து இன்க்ளூட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்கன்னா, குஜராத் இருப்பாங்க, கேரளா இருப்பாங்க, தமிழ்நாடு இருப்பாங்க, இதோட சேர்த்து கர்நாடகாவும் இருந்திருப்பாங்க, அதோட சேர்த்து நமக்கு ஹிமாச்சல் பிரதேசம் இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அஞ்சு ஸ்டேட்ஸ் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குஜராத், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் 5 ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ் 2022. ஸோ தேர்ட் கொஸ்டின், ஹூ சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் அர்ஜென்டினாஸ் கேமியன் டு அக்வயர் 5 லித்தியம் பிளாக்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் இந்த கபில் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனீஜ் பிடேஷ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறத சொல்றாங்க. கனீஜ் பிடேஷ் இந்தியா லிமிடெட், இவங்க தான் வந்து இந்த டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 5 லித்தியம் பிளாக்ஸ் வந்து எங்கிருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா, அர்ஜென்டினாவோட கேமன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ல்டோட மோஸ்ட் அதிகமான அந்த லித்தியம் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஏ இந்த சென்ஸ் அர்ஜென்டினா, பி இந்த சென்ஸ் பொலிவியா, சி இந்த சென்ஸ் சிலி. ஸோ இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்குள்ளே தான் அதிகமான லித்தியம் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்தியா அதிகப்படியான அந்த லித்தியம் வந்து சைனா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அர்ஜென்டினால நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கபில் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே இருக்காங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஹூ ஒன் த ஃபீஃபாஸ் பெஸ்ட் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் ஃபார் 2023 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லியோனல் மெஸ்ஸி தான் வின் பண்ணியிருப்பாரு. இவர் தான் இந்த பேலன் டிஆர் அவார்டு அப்படிங்கிறதையும் வின் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து லியோனல் மெஸ்ஸி, விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து யாருன்னா நமக்கு எய்ட்னா பொன்மாட்டி அப்படிங்கிறவங்க. லாஸ்ட் கொஸ்டின், நேஷனல் கேர்ள்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, January 24 தான் இயர்லி அப்சர்வ் பண்ணிட்டே வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.